டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ்ல ஒரு பயங்கரமான புயல் அடிச்சு வீசுனா அடுத்த ஒரு மோதலுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து மாநில தலைவர் யார் அப்படின்ற ஒரு போட்டா போட்டி தான் காங்கிரஸுக்குள்ள பயங்கரமாக நிலவுகின்ற ஒரு புயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மாநில தலைவராக செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிறார். இவர் மேலே ஏகப்பட்ட அதிருப்திகள், ஏகப்பட்ட புகார்கள் டெல்லிக்கு நிறைய புகார் மேலே புகார் போனதுனால டெல்லி காங்கிரஸ் ஒரு அதிரடி முடிவு எடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. மாநில தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகை அவர்களை நீக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல். இந்த தகவல் வந்த உடனே காங்கிரஸ்ல அடிச்சு முந்தின்னு போறாங்க. யாரு மாநில தலைவர்? நான் தான் அப்படின்னு முந்தின்னு போறாங்க. இந்த ரேஸ்ல 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு மாணிக்கம் தாகூர், இன்னொன்னு பிரவீன் சக்கரவர்த்தி. இவங்க 2 பேருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன் காங்கிரஸ் தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தவர்களை மாற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி என்னப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆமாங்க தப்பு பண்ணாரு, பெரிய தப்பு பண்ணாரு. என்னன்னா, இப்போ தாவேக்கா கூட காங்கிரஸ் இணைஞ்சிருக்குல்ல, இதை ஆரம்பத்திலே தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்காவை போயிட்டு காங்கிரஸ்ல இணைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருமே குரல் கொடுத்தோம். ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக கூட ரகசிய டீலிங்ல இருந்தாரு, மு.க. ஸ்டாலின் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தனால தான் இந்த நிகழ்வு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப கட்டுக்கோப்பட இருந்தாரு. திமுக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை இவர் நிறைவேற்றணுன்றதுக்காக தன்னுடைய சொந்த கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் திமுகவுக்கு தான் விசுவாசியா இருப்பேன் அப்படின்னு செயல்பட்டாருங்க. அதனால தாங்க அவர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க காங்கிரஸுக்குள்ள. ஸோ இப்போ செல்வ பெருந்தகை அவர்களுடைய மகள் திருமணம் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சி நடக்க முன்னாடி அவருடைய பதவியை பறிக்க வேண்டாம். ஸோ அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச கையோட அவர் பதவியை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிடம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, ஏன்னா இப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருக்கு. ஏன்னா இதை முதல்ல தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேக்கா கூட கூட்டணி வைக்குது அப்படின்ற ஒரு குண்டை யார் ஃபர்ஸ்ட் தீக்கு போட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தான். அவர் தான் நான் கொளுத்தி போட்டார். இந்த தீ மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் கிட்ட பரவுனதுனால காங்கிரஸ்ல ஒரு பூகமே வெடிச்சுது. இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாருமே திமுகவுக்கு வேலை பார்க்கல, காங்கிரஸ்ல இருக்கிற பெரும்பாலானோர் திமுகவுக்கு வேலை பார்க்கல அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகி கூட ஒருத்தர் சொன்னார். ஏன் உண்மைதாங்க, நாங்கள் தாவேக்காவுக்கு தான் வேலை பார்த்தோம், திமுகவுக்கு வேலை பார்க்கல அப்படின்லாம் நிறைய செய்திகள் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தாவேக்கா கூட தேர்தலுக்கு முன்பாகவே நின்றுந்தா அதிகப்படியான இடங்களை பெற்றிருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள இருக்குது. இந்த காரியத்தை நடக்காம பார்த்துக்கணும் செல்வ பெருந்தகை அப்படின்ற நம்புறாங்க. அடுத்தபடியா மாணிக்கம் தாகூர் மாநில தலைவராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா 100% இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் டெல்லியில் ரொம்ப இணக்கமாக இருக்கிறதுனால டெல்லியிலே முகாமிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. பிரியங்கா காந்தி மூலியமா அவர் காய்களை நகர்த்துறாரு. ஏன்னா மாணிக்கம் தாகூர் அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்கள முன்னிறுத்தி என்ன பண்றாங்க, காய்களை நகர்த்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. மாணிக்கம் தாகூர்களுக்கும் ஸ்டஃப் இருக்குப்பா, அவரும் மாநில தலைவராக இருக்கிறதுக்கான எல்லா அவருக்கும் திறமைகள்லாம் இருக்கு, அவருக்கும் அந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க காங்கிரஸ் வட்டாரத்துக்குள்ள. ஏன்னா தொடர்ச்சியா திமுகவையும் திமுக தலைவருக்கும் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஸோ அதனால இங்க நிச்சயமா என்ன பண்ணலாம், அவர் என்ன பண்ணலாம், மாநில தலைவராக வரலாம் அப்படின்னு அவர் பேரும் அடிப்படுது. அடுத்தபடியா பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பேரும் அடிப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸுக்கு தேர்தல் வியூகங்கள் எல்லாம் அவர் வகுத்து கொடுத்தாரு. அப்படின்ற பட்சத்தில் அவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அவரும் மாநில தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு. ரொம்ப கம்ஃபர்டான ஜோன் அப்படின்னு கூட பிரவீன் சக்கரவர்த்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் மாநில தலைவராக போட்டுட்டா தாவேக்கா காங்கிரஸ் இந்த உறவு கூட்டணி உறவு இருக்குல்ல, இதை ரொம்பவே சாஃப்டா எடுத்துட்டு போறதுக்கு, ஏன்னா இவரு விஜய் அவர்களுக்கும் ரொம்ப இணக்கமா இருக்கிறாரு, க்ளோஸா இருக்கிறாரு, ராகுல் காந்தி அவர்களுக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம், ஸோ இதை ஸ்மூத்தா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணலாம், இங்க தலைவராக போடலாம். ஏன்னா அவரும் என்ன பண்றாரு, ரொம்ப காலமா தமிழ்நாட்டு காங்கிரஸ் அரசியலை ரொம்பவே உற்று நோக்கி பார்க்கறதுனால அவரை போட்டா ஈஸியா இதை ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் காங்கிரஸ் மேலிடம் நம்புவதாக ஒரு
ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு சொல்ல போனோம். அது மாத்திரம் இல்லாம இப்போ காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை மாத்திட்டா அவருடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவர் காங்கிரஸ்லேயே நீடிப்பாரா இல்ல தாவேக்காக போவாரா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவர் டைரக்டா அறிவாலயத்துக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. காகிதம் இல்லத்து நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணாரு, மரியாதை செலுத்துறதுக்கு போறார். அப்படி போகும்பொழுது திமுக காரங்க எல்லாமே துரோகி துரோகி துரோகின்னு கத்துறாங்க. அப்போ கூட மனுஷன் ரொம்ப காமா என்ன பண்ணிட்டாரு, ஏங்க இப்படி கத்துறீங்க அப்படின்லாம் அவங்களுக்கு திருப்பி கேட்கவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தார், அவங்களுக்கு வலி இருக்குங்க, அந்த வழியில அவங்க கத்துறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வந்துட்டாரு. எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுவே மாணிக்கம் தாகூரா இருந்தா திமுக ஹச் அப்படின்னு ஒரு தும்பு தும்புனாலும் காங்கிரஸை பார்த்து இவர் டபுளா என்ன பண்ணுவார், தும்புவார். அந்த ரேஞ்சுக்கு ஒரு எதிர்ப்பு நிலையில வச்சு பார்க்குறாரு திமுகவை மாணிக்கம் தாகூர் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவரை மாநில தலைவராக போட்டால் திமுக நல்லா டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் என்ன பண்ணுற சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் வேற எங்கேயும் போக மாட்டாரு, அவர் திமுகவுக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது. மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் தாங்க. இன்னும் சொல்லப்போனா செல்வ பெருந்தகை அவர்கள் இருக்கிற நெருங்கிய வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கா கூட்டணியை அவர் விரும்பவே இல்லை. அதுவும் திமுகவை பகைச்சுக்கிட்டு அங்க போனது சுத்தமா செல்வ பெருந்தகை அவர்களுக்கு விரும்பவே இல்லை. மேலிடம் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக, நெருக்கடி கொடுத்த காரணத்துக்காக, நிர்வாகிகள் கொடுத்த நெருக்கடி காரணத்துக்காக தான் இதுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் செல்வ பெருந்தகை நெருங்கிய வட்டாரம் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இங்க வெளிப்படுத்துறதா பார்க்கிறோம். ஸோ ஆக மொத்த இங்க காங்கிரஸ் மாநில தலைவராக அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் நீடிக்க மாட்டாரு. ஒன்னு மாணிக்கம் தாகூரும் இல்ல பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேர்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இவங்க 2 பேர்ல யாரு மாநில தலைவராக வந்தா காங்கிரஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது நீங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.